அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாடிக்கையாளர்களுக்கு சதோசம் வழங்கியுள்ள மகிழ்ச்சியான செய்தி. ஜனாதிபதியின் யாழ் விஜயம் போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை. மாவையின் புகழுடலுக்கு பல அரசியல் முக்கியஸ்தர்கள் நேரில் சென்று அஞ்சலி. அனூர் அரசில் தொடரும் கைதுகள். பிணையில் சென்ற முன்னாள் முக்கிய அதிகாரி. மாவை சேனாதிராஜா மரணம் இயற்கையானது அல்ல, வெடித்தது சர்ச்சை. சுமந்திரன் சாணக்கியன் தரப்பில் யாராவது வந்தால் அடித்து துரத்துவேன், மாவையின் தம்பி ஆவேசம். சுற்றுலா பயணிகளின் முறைகேடான நடத்தை, பெண் அதிகாரி காயம். யாழில் வாடகைக்கு வீடெடுத்து தகாத தொழில், 17 வயது சிறுமி உள்ளிட்ட 3 கைது. ஹைஃபாரஸ்ட் பகுதியில் மண் சரிவு அபாயம். மருமகன் உயிரிழப்பு, மாமனார் மைத்துனர் கைது. மண்ணுக்குள் புதையுண்ட வாகனங்கள், வீடுகள். தொடர்வன விரிவான செய்திகள். அரசுக்கு சொந்தமான பல்பொருள் அங்காடி தொடர்பான லங்கா சதோச 5 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதாக அறிவித்துள்ளது. நிதியமைச்சின் பணிப்புரைக்கு அமைய இன்று முதல் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வருவதாக லங்கா சதோச தெரிவித்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயம் 1 கிலோவிற்கான விலையில் 10 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 220 ரூபாய். அத்துடன் சிவப்பு பருப்பு 1 கிலோ 3 ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை 285 ரூபாய் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவிற்கான விலையில் 10 ரூபாய் குறைக்கப்பட்டு 165 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளை சீனி 1 கிலோவிற்கு 5 ரூபாய் விலை குறைப்பு வழங்கப்பட்டு 235 ரூபாய் புதிய விலையாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி 1 கிலோவின் விலையில் 1 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விலை 209 ரூபாயாகும். அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு தாம் எதிர்க்கவில்லை என கூறும் ஜனாதிபதி வடக்கிற்கு விஜயம் செய்யும் போது நடத்த திட்டமிட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் போராட்டங்களை தடை செய்யுமாறு போலீசார் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாண போலீசார் நீதவான் நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த நீதவான், போலீசாரால் பரிந்துரைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் குழுவை இன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் ஜனாதிபதி அடுர கலந்து கொள்ளும் வேளையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா, வடமாகாண வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சர்பானந்த சிவம் சசிகரன், போராட்டக் குழுவின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவர் பொன்ராஜ் பிரேம் டக்ளஸ் பிரபாகரன், தற்காலிக சுகாதார ஊழியர்கள் சங்க தலைவி எஸ் ஜஸ்மின் மற்றும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் ஆகியோர் போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நேற்று நீதிமன்றக்கு அறிவித்துள்ளதாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற பதிவாளரின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரால் பெயரிடப்பட்ட 5 இன்று காலை 9:30 மணிக்கு நேரடியாகவோ அல்லது சடத்தினிகள் ஊடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் முன்னிலையாகி தமது தரப்பு நியாயங்களை முன்வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி அடுரகுமார திசாநாயக்க ஜனவரி 31 யாழ்ப்பாணத்தில் உள்ள மாவட்ட செயலகத்தில் நடைபெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் புகழுடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டப்புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்தோடு மத தலைவர்கள், கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் பல அரசியல் முக்கியஸ்தர்களும் மாவையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான யோகீஸ்வரன் மற்றும் அரியநேத்திரன், தமிழரசு கட்சியின் பொருளாளர் கனக சபாபதி உள்ளிட்டோர் மாவையின் புகழுடலுக்கு தமிழரசு கட்சியின் கொடியை பூர்த்தி அஞ்சலித்தனர்.
இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த மாயாதுன்னே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த குமார் மாயதுன்னே இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். 2011ஆம் ஆண்டு குருநாகலில் சர்வதேச கூட்டுறவு தினத்தை கொண்டாடுவதற்காக நடைபெற்ற இசுரு சவிய கொண்டாட்டத்துக்காக கூட்டுறவு நிதியத்திலிருந்து பணம் செலவழித்தது தொடர்பாக சந்தேக நபரான பிரியந்த மாயாதுன்னே குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை சட்டமா அதிபரிடம் அனுப்பிய பின்னர் சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க போதுமான உண்மைகள் கண்டறியப்பட்டதாக சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவித்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பொத்திகம் மணதுங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த நேரத்தில் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சின் கூடுதல் செயலாளராக பணியாற்றிய பிரியந்தகுமார மாயாதுன்னே இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா மரணத்தில் புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் அவரின் மரணம் இயற்கையானது அல்ல என்றும் அதற்கு பின்னணியில் கொடூரமான உளவியல் அழுத்தம் உள்ளதாக வைத்திய நிபுணர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர். கடுமையான மன அழுத்தம், அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத ஏக்கம் தலையின் முக்கிய நரம்பில் இந்த இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாடு பாதிக்க காரணமாக இருக்கலாம் என்கின்றனர். மாவை தலைவர் பதவியிலிருந்து நீக்க காரணமானவர்களாக மரணத்திற்கு முதல் நாள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட CVK சிவஞானம், வைத்தியர் சத்தியலிங்கம், சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோரின் செயல்கள் மாவையின் உயிரிழப்பிற்கு வழிவகுத்திருக்கலாம் என கூறியுள்ளனர். அதேபோல மாவையை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 26ஆம் தேதி அன்று அவரது வீட்டிற்கு CVK சிவஞானம் மற்றும் வைத்தியர் சத்தியலிங்கம் சென்று மாவையை கட்சியிலிருந்து விரட்ட திட்டமிட்டு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் இதனால் மாவை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணன் மாவை சேனாதிராஜா மரணத்தால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிய தம்பி தங்கராசா வைத்தியசாலையில் கூறிய ஆவேசமான பேச்சு தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது, அண்ணாவை கொன்ற சுமந்திரன், சாணக்கியன் தரப்பில் யாராவது வந்தால் அடித்து துரத்துவேன் என வைத்தியசாலையில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வைத்தியசாலையில் மாவையை பார்வையிட சென்ற சுமந்திரன் தரப்பின் குலநாயகம் மாவையின் தங்கச்சியின் பேச்சில் திரும்பி ஓடியமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பாதுவை பகுதியில் பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் விருந்தினர் தொடர்பாடல் பிரிவின் பெண் அதிகாரி ஒருவர் போலந்து சுற்றுலா பயணிகளின் முறைகேடான நடத்தையால் காயமடைந்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி ஹோட்டலின் நீச்சல் குளத்தில் போலந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குழுவினர் குடிபோதையில் நிர்வாணமாக இருந்துள்ளனர். இதன்போது 40 வயதுடைய பெண் அதிகாரி சுற்றுலா பயணிகளை குளத்தில் இருந்து வெளியேறுமாறு கூறினார். இதனால் கோபமடைந்த போலந்து நாட்டு சுற்றுலா பயணிகளில் ஒருவர் அவரை பிடித்து நீச்சல் குளத்தில் தள்ளியதால் பெண் அதிகாரிக்கு எலும்பு முறிவு மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரி பாடதுறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனையடுத்து போலந்து நாட்டு சுற்றுலா பயணிகள் குழு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதே சமயம் சம்பவத்தை தொடர்ந்து பெண் அதிகாரி மீது ஹோட்டல் நிர்வாகமும் போதிய கரிசனை காட்டவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோண்டாவில் பகுதியில் உள்ள மேல்மாடி வீடொன்றினை வாடகைக்கு பெற்று கீழ் வீட்டில் வசிப்பவர்களுக்கு தெரியாமல் மிக இரகசியமாக மேல்மாடியில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 2 வைத்து நபர் ஒருவர் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று குறித்த வீட்டினை சுற்றி வளைத்தனர். இதன்போது மேல் வீட்டில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 2 பெண்களையும் அவர்களை வைத்து விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்தில் 36 வயதுடைய நபரையும் கைது செய்தனர். மண்சரிவு அபாயம் காரணமாக கைஃபரஸ் பகுதியைச் சேர்ந்த 6 குடும்பங்களுக்குட்பட்ட 36 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் நுவரெலியா மாவட்ட பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. குறித்த 36 பேரும் கைஃபரஸ் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
அவர்களுக்கான சமைத்த உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் நுவரெலியா மாவட்ட பிரிவு தெரிவித்துள்ளது. களுத்துறை பதுரலிய சீலத்தொள பகுதியில் மாமனார் மற்றும் மைத்துனரால் தாக்கப்பட்டு காயமடைந்த மருமகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்ததாக பதுரலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுரலிய பதுருலுகல்லவத்த பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய மருமகனே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தன்று உயிரிழந்த மருமகன் முன்விரோதம் காரணமாக தனது மாமனார் மற்றும் மைத்துனரை கடும் வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் கோபமடைந்த மாமனாரும் மைத்துனரும் மருமகனையும் மகளையும் பொல்லால் மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர். காயமடைந்தவர்கள் பதுரலிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாகுடி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது மருமகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபர்களான மாமனாரும் மைத்துனரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக கேகுரன் கெத்த பிரதேச செயலாளர் பிரிவின் ரிக்கில கேஸ்கட கேவா கெட்ட கோடப்பட்டிய மேரி கோல்ட் பகுதியில் மண் சரிவில் வீடு மற்றும் வாகனங்கள் பல சேதமடைந்துள்ளன. நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக இன்று காலை இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவால் வீடுகளுக்குள்ளும் பாரியளவு மண் நிரம்பியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.